சின்ன வயசுலயே அம்மா அப்பாவை இழந்துட்டு நிர்கதியா நம்மளையே நம்பி வந்து நிக்கிறா. அவளுக்கு யாரா இருக்கா? யாரா உறவு? நம்மள விட்டா வர யாரா கதி? அம்மா, அவளுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பை நான் ஏத்துக்கிறேம்மா. ஜானகி பேர்ல எனக்கும் அன்பு இருக்கு, பாசம் இருக்கு. அவ வாழ்க்கை செழிப்பா அமையணும்னு எனக்கும் ஆர்வம் இருக்கு, ஆசை இருக்கு. ஆனா அவளை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அது மட்டும் என்னால முடியாதுமா. ஏண்டா, இதுதான் உன் முடிவா? அத்தை, அத்தானோட முடிவை மட்டும் கேக்குறீங்க, என் முடிவை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஜானகி, அத்தை, அவங்க இஷ்டப்பட்டவங்களே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவங்க படிச்சவங்க, எது நல்லது எது கெட்டதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம பொம்பளைங்க, நமக்கு நிறைய ஆசைங்க இருந்திருக்கலாம். அதுக்காக ஆம்பளைங்களை துன்புறுத்தலாமா? அன்னைக்கு வந்தாங்களே ஒரு பொண்ணு, அத்தா, அவங்க அவங்க பேர் என்ன சொன்னீங்க? சொல்லுங்க அத்தா, சொல்லுங்க. சூர்யா. எவ்வளவு அழகு! அத்தானுக்கு ஏத்த மாதிரி அவங்களும் நல்லா படிச்சிருப்பாங்க இல்லத்தா? சொல்லுங்க அத்தா. ஆமா, அவங்க பணக்கார குடும்பத்துல இருந்து வந்திருப்பாங்க. அத்தா, நான் சொல்றது நிஜம்தானே? இவ்வளவு அம்சமா உங்களுக்கு ஒரு மருமக கிடைப்பாளா அத்தை? அந்த பொண்ணுக்கு நான் ஈடா ஜோடா? நான் எந்த வகையில வசதி? படிப்பு வாசனையே இல்லாம பட்டி காட்டுல வளர்ந்த என் கழுத்துல 3 முடிச்சு போட எவனாவது பிறந்திருப்பா அத்தை? அத்தா, உங்க கல்யாணத்துல முத ஆரத்தி நான் தான் எடுப்பேன். உங்க மனசு போலத்தான் எல்லாம் நடக்கும். அத்தைக்கு நீங்க ஒரே புள்ள, உங்க ஆசைக்கு விரோதமா அவங்க நடந்துக்குவாங்களா? விடுங்க, அத்தையை நான் பாத்துக்கிறேன். இருங்க, காஃபி கொண்டு வரேன். அப்பா அப்படியே இல்லங்க. ஏண்டா? இது ஆபீஸ் காரா? ஆமாண்டா. அம்மா ரிப்பேருக்கு போச்சே நம்ம கார், அது என்னாச்சு? அதுக்கு அடிக்கடி மூச்சு திணறதா. இந்த தடவை அதோட உயிருக்கு ஆபத்துல மெக்கானிக் சொன்னாரு. அப்பா, என்ன என்ன இல்லங்க, அப்படியே இருங்க, திருஷ்டி சுத்தணும். நீங்க நல்லபடியா திரும்பி வரணுமேன்னு நான் பழனி முருகனுக்கு வேண்டி இருக்கேன். என்னன்னு? உங்களை அங்க பிரதர்ஷனம் பண்ண வைக்கிறேன்னு. சமயபுரம் மாரியம்மனுக்கு வேண்டி இருக்கேன். என்னன்னு? உங்களை தீ மிதிக்க வைக்கிறேன்னு. திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு வேண்டி இருக்கேன். என்னன்னு? உங்களுக்கு மொட்டை அடிக்கிறேன்னு. எனக்கு மொட்டையா? நான் டெல்லியில இருந்து வராமலே இருந்திருக்கலாம். ராஜு, பொங்கல் சாப்பிடுற? வேண்டாம் மாமி, பசிக்கல மாமி. அப்படியெல்லாம் சொல்லப்படாதுடா. நானே என் கையால தளிகை பண்ணி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதம்டா, சாப்பிடுறா. ராஜு, உங்க அம்மா என்கிட்ட வந்து புலம்புறாடா. உனக்காக வளர்த்து வச்சிருக்காள இந்த பொண்ணு ஜானகி, அவளை முறைப்படி நீதானே கல்யாணம் பண்ணிக்கணும். அதுதானடா நியாயம். மாமி, ஜானகிய மனைவியா ஏத்துக்க என் மனசு இடம் தரல. அந்த மாதிரி பிரியம் அவன் மேல எனக்கு இல்லையே. என்னடா பிரியம்? கல்யாணம் பண்ணிட்டா அந்த பிரியம் தானா வந்துட்டு போறது. இல்ல மாமி, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் ஜானியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவளுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நேக்கு தெரியும்டா, நீ எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட சொல்றாயின்னு எனக்கு நன்னா தெரியும். நீ வேத்தாத்து பொண்ண நேசிக்கிறியாம், அவளையே கல்யாணம் பண்ணிக்க போறதா பிடிவாதம் பிடிக்கிறியாம். உங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாடா? ஆமா மாமி, நான் சூர்யா தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். வாங்க வாங்க வாங்க. என்ன இது சொல்லாம கொள்ளாம? பாரு, நான் சொல்லல, டெல்லியில என் ஃப்ரெண்டு பெரிய கோடீஸ்வரன், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அதான் மிஸ்டர் சக்கரவர்த்தி, அவரோட ஒன்லி சன், பேரு கௌதம். வாங்க, உள்ள வாங்க. ரமேஷ், என் பனியனை கொண்டாடா. பனியன் இங்க இருக்கா? என் சட்டையை கொண்டாடா. பாரு,
வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க, எல்லாரும் எங்க ஓடுறீங்க? வாங்குங்க. இல்லைங்க, கை வேலையா கண்ணா பின்னான்னு இருக்கேன். போய் ஒரு நல்ல படவை. அதெல்லாம் அப்புறம் சுத்திக்கலாம். கௌதம் நிக்கிறீங்களா? உட்காருங்க. இதான் என் ஒய்ஃபு பார்வதி, என் பொண்ணு சூர்யா, ஹலோ, என் மகன் ரமேஷ். அம்மா, மெட்ராஸுக்கு எப்ப வந்தீங்க? உங்க அப்பா லெட்டர் கூட எழுதல. அங்கிள், இது வரைக்கும் நான் தமிழ்நாட்டு பக்கமே வந்ததில்ல. திடீர்னு நினைச்சுக்கிட்டேன் ஒரு 10 நாள் டூர் அடிக்கலாமேன்னு வந்தேன். எங்க தங்கி இருக்கீங்க? எதுக்காக தம்பி வெளியில தங்கணும்? இவ்வளவு பெரிய வீடு சத்திர மாதிரி இருக்கு. தம்பி இங்கேயே இருக்கட்டும். என்ன தம்பி? பரவாயில்லைங்க, அப்பா ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அங்கதான் தங்கி இருக்கேன். ஆமா, உங்க மகன் என்ன படிக்கிறான்? நான் 9th ஸ்டாண்டர்ட் சார். மிஸ் சூர்யா. மிஸ் சூர்யா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டான்ஸ் ஆடுறா, பாட்டு பாடுறா. பிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டேன், வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. மாசம் மாசம் நாங்களே பேசிக்கிட்டு இருக்கோம். தம்பி, மத்தியான சாப்பாடு நீங்க இங்க தான் சாப்பிடணும். இல்ல ஆண்டி, நாம எல்லாரும் வெளியில போய் லஞ்ச் சாப்பிடுறோம். வெளியில என்ன? ஏதாவது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல. நான் அர்ஜென்ட்டா ஒரு ஃப்ரெண்ட் பார்க்க போனோம். ஐம் சாரி. ஃப்ரெண்ட் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். தம்பி கூப்பிடுது இல்ல. எங்க எல்லாருக்கும் இஷ்டம். அக்கா சரின்னு சொல்ல. சொல்லேண்டி. சரி, அவ வருவா. சூப் சாப்பிடல? சாப்பிடுங்க தம்பி. தம்பி, நம்ம ஊர் எல்ஐசி பில்டிங் பாத்திருக்கீங்களா? உலகத்திலேயே அதுதான் ரொம்ப உயரம். அதாவது நியூயார்க்ல இருக்கிற எம்பயர் ஸ்டேட் பில்டிங்கை விட நம்ம ஊர் எல்ஐசி தான் உயரம்னு இவ சொல்றா. அத நீங்க நம்பணும். கரெக்ட். போச்சு. அங்கிள், நோ, என்ன அங்கிள்னு கூப்பிடக்கூடாது. என் பேர் கௌதம். கௌதம்னு தான் கூப்பிடணும். ஓகே? ஓகே அங்கிள். நோ நோ. ஓகே. கௌதம். கரெக்ட் அங்கிள். யாரும் இல்ல, வீட்டை போட்டு வெளில போயிருக்காங்க சார். எங்க போயிருக்காங்க தெரியாது. எப்ப வருவாங்க அதுவும் தெரியாது சார். ஏ சார். ஓகே ஓகே. ஏன் கௌதம், இதுதான் நீங்க தங்கி இருக்கிற வீடா? ஏன் தம்பி, இது வாடகை வீடா ரெண்டட் ஹவுஸா? ஐயோ ஐயோ. சரி, ரெண்டும் இல்லைங்க, இது கெஸ்ட் ஹவுஸ். அதானே பார்த்தேன். கெஸ்ட் ஹவுஸ்ங்க. எங்க கெஸ்ட் ஹவுஸே இவ்வளவு அழகா இருக்கே. தம்பியோட சொந்த வீடு இன்னும் எவ்வளவு நல்லா இருக்கும். இது என்ன? டெல்லியில் நீ நம்ம கௌதம் பங்களாவை பார்த்தா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவ. இன்னி விலைக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல அது போகும். 1 கோடி? 1 கோடியா? ஐயோ, யாரு புண்ணியம் பண்ணிருக்காங்களோ, யார் கொடுத்து வச்சிருக்காங்களோ. புலம்பாத புலம்பாதடி. புலம்ப வச்சிட்டீங்களே, என்ன புலம்ப வச்சிட்டீங்க. சரி சரி, வாங்க. கார்டன்ல ரொம்ப டேஸ்டோட ஆர்டிஸ்டிக்கா இருக்கு. எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் இது. ஏன் கௌதம், இது நீங்க வாங்கிடுங்களே. மெட்ராஸ்ல எனக்கு எதுக்கு வீடு? உங்களுக்கு வேண்டாம், நாங்க தூக்கிட்டு போறோம். அக்கா, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆனாலும் ரொம்ப ஆசைடா. அடாடாடாடா, எப்படி இருக்கு வீடு? அடாடா, இங்க வாங்க, இங்க வாங்க. என்னாச்சு? இங்க வாங்க. பாருங்க, இங்க இருந்து பாருங்க எப்படி இருக்கு. இங்க வாங்க, இங்க வாங்க. ஏன்டி அப்படி இழுத்து அடிக்கிற? இது பாருங்க. இந்த வீட்டை முன்னாடி பார்த்தா ஒரு அழகு, பின்னாடி பார்த்தா ஒரு அழகு. இங்க 2 பேர் நிக்கிறத பாருங்க, பொருத்தத்தை பாருங்க. திருஷ்டி சுத்தி பொண்ணு போல இருக்கு. புரியுதா? ஆண்டி, வாங்க மாடிக்கு போலாம். வரேன் வரேன் வரேன். சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். வேண்டாம். வேண்டாண்ணா. பசிக்கல. பசிக்கலண்ணா. பசிக்கலனா பசிக்கல தான். ஜானகி, சாப்பிட்டியாமா? பசிக்கல. பசிக்கல என்ன? பசிக்கலன்னா பசிக்கலதான். கஷாயம் வேண்டாம். வேண்டாண்ணா. வேண்டாம்னா வேண்டாம் தான். ஜானகி,
வாங்க மிஸ்டர் கௌதம், உள்ள வந்துட்டு போங்க. கம் இன். வாங்க கௌதம், உட்காருங்க. உட்காருங்க மிஸ்டர் கௌதம். எங்கடி ஓடுற? தம்பி வந்திருக்குல்ல, கொஞ்சம் உட்கார்ந்துட்டு போ. இல்ல என்ன இல்ல என்னுள்ள? நீங்க உட்காருங்க ஆண்டி. உட்காரலாம், ஆனா ஓஹோ, அங்கிள் இதுல உட்கார மாட்டீங்களோ? பாத்தீங்களா, தாலி கட்டுற வரைக்கும் நின்னுகிட்டு இருந்தா, நான் தாலி கட்டின உடனே அவ உட்கார்ந்துட்டா, என்ன நிக்க வச்சிட்டா. போதும்பா உங்க கதை. சார், ஐம் சாரி. கௌதம், உங்களுக்கு நான் இப்போ ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி காட்ட போறேன். அதாவது நான் தபேலா வாசிக்க போறேன், நீங்க கேட்க போறீங்க. கேட்டே ஆகணும். ஆமா தம்பி, என் புள்ள தபலா ரொம்ப நல்லா வாசிப்பான். ஜாகிர் ஹுசேன் மாதிரி வழக்கமா அதையும் சேர்த்து சொல்லுவியே, மறந்துட்டியா? அதான் நீங்க சொல்லிட்டீங்களே. அது மட்டும் இல்ல தம்பி, என் பொண்ணு ரொம்ப நல்லா பாடுவா. பிரமாதமான குரல். கண்ணை மூடிட்டு கேட்டீங்கன்னா எம்எஸ் பாடுறாங்களா, லதா மங்கேஷ்கர் பாடுறாங்களா, ஜானகி அம்மா பாடுறாங்களா, சவுந்தரராஜன் பாடுறாங்களா அப்படின்னு வித்தியாசமே உங்களால கண்டுபிடிக்க முடியாது. குழந்தை தமாஷ் பண்ற. மிஸ் சூர்யா, ஒரு பாட்டு பாடுங்களேன், கேட்கலாம். சாரி, இப்ப வேண்டாம். சாரி எல்லாம் சொல்லக்கூடாது. தம்பி பாடுன்னு சொன்னா பாடிடணும். பாடேம்மா. பாடேங்கா. ப்ளீஸ் பாடுங்க. பாடுன்னா మనసులోని మర్మమును తెలుసుకో, మనసులోని మర్మమును తెలుసుకో మానరక్షకా. உங்களுக்கு தாளம் கூட போட தெரியுமா? మనసులోని మర్మమును తెలుసుకో, మనసులోని మర్మమును తెలుసుకో, మనసులోని మర్మమును తెలుసుకో మానరక్షకా. మరకతాంగ నా మనసులోని మర్మమును తెలుసుకో మానరక్షకా. మరకతాంగ నా మనసులోని మర్మమును తెలుసుకో మానరక్షకా. ఇనకులాప్త నీవే కాని, ఇనకులాప్త నీవే కాని, ఇనకులాప్త నీవే గాని వేరెవరు లేరు ఆనంద హృదయా. ఇనకులాప్త నీవే గాని వేరెవరు లేరు ఆనంద హృదయా. మనసులోని మర్మమును తెలుసుకో మానరక్షకా. మునుపు ప్రేమ గల దొరవై సదా, మునుపు ప్రేమ గల దొరవై సదా, మునుపు ప్రేమ గల దొరవై సదా, మునుపు ప్రేమ గల దొరవై సదా. చనువు నేలినది గొప్పగాదయ్యా, చనువు నేలినది గొప్పగాదయ్యా. కనికరంబు